ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 4 மார்க் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கம்பல்சரி ரொம்ப முக்கியம். 7 to 14 இதில் செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம், வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. அந்த நெக்ஸ்ட்டு வந்து ஓம் விதி நல்லா படிச்சுக்கோங்க. ஹென்றி விதி, சுவாச ஈவு, படமுறைந்து பாகம் குறி, எண்டோகிரைன் டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ராக்கெட் ஏவுதலை விளக்குக, ஒளிமின் விளைவு ஒரு 5 படிச்சுக்கோங்க. பாயில் விதி, ஸ்னெல்ஸ் லா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரோமன் டைப்பில் உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க, ஸ்னெல் விதியினை கூறு, அவகோட்ரா விதியினை கூறுக, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வருவி, ஒப்பு அணுநிறை வரையறு, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடு, அடுத்து பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்திற்கான நிகழ்வுகள், முதல் நிலை நிகழ்வினை விவரித்து அதன் வகைகளை கூறு, போல்டிங் என்றால் என்ன, நியூரானின் அமைப்பை படமுறைந்து பாகம் குறி, ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 10th சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அப்லோட் பண்ணக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மார்க்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 சயின்ஸுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 75 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பப்ளிக் பேட்டர்னும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறை எடை இவற்றை வேறுபடுத்த ஒரு கலோரி வரையறு மேட்ச்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் தாவரங்கள் அதிகம் வாழ்கின்றன, ஏன்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா கேட்டிருக்காங்க. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன, இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலம் நடைபெறும். நெக்ஸ்ட்டு ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகியவை அடையாளம் காண்க. கம்பல்சரி 2 மார்க் படிச்சுக்கோங்க. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பு செயல்படும் விதத்தை விளக்குக, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி, நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகளை விளக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள், அதே மாதிரி தகுந்த எடுத்துக்காட்டுடன் இருபண்பு கலப்பை விளக்குக. இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகை வேறுபடுகிறது? லீகோசைட்டுகள் துகள்கள் உடையவை மற்றும் துகள்கள் அற்றவை வகைப்படுத்தப்பட்டது ஏன்? அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுக. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. மோல்களின் எண்ணிக்கையினை கண்டறிக. ரொம்ப முக்கியம். 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3x7 21 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரோமன் டைப்பில் கேட்டிருக்காங்க. ஜூல் வெப்ப விதி, நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுவது ஏன்? ஒரு மின் உருகு இலை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது? அல்லது குவிலென்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கிடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் படம் வரைக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன? போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒப்பு அணுநிறை வரையறு. நெக்ஸ்ட் வந்து கரைதிறன் வரையறு. காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்து. முயலின் டயஸ்டீமா எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஆர்கெச் காரணியை கண்டறிந்தவர் யார்? அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜிபர்லின் வாழ்வியல் விளைவுகளை எழுது. கோலோஸ்ட்ரம் சீம்பால் என்றால் என்ன? அது உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? ஸோ இதான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 75 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இல்லை 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 22 கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? இயல்பு வாயு மற்றும் நல்லியல் வாயு வேறுபடுத்துக. செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் விதி நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி சுவாச ஈவு, ஹென்றி விதி, எண்டோகிரைன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
படம் வரைந்து பாகம் குறி அடினல் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறு, பாயில் விதி படிச்சுக்கோங்க, ராக்கெட் ஏவுதலை விளக்குக, அணுக்கட்டு எண் வரையறு, ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, செல்லில் எங்கு நடைபெறுகிறது, ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா, வேறுபடுத்துக காற்றுள்ளா சுவாசம் காற்று சுவாசம், தைராய்டு ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது, மூவினைவு நல்லா படிச்சுக்கணும், அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியினை படிநிலையினை எழுதுக, இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடு. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3x7 21, ஒப்பு அணுநீரை வரையறு, நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுது. அதே மாதிரி பூக்கும் தாவரங்கள் நடைபெறும் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகள், நியூரான் அமைப்பை படம் வரைந்து பாகம் கூறி ரொம்ப முக்கியம், உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க, ஸ்னெல் விதியினை கூறு, அவகோட்ரா விதியினை கூறு, நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இம்பார்மெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி 2 மார்க்கு 4 மார்க்கு கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ இதான் அப்டேட்டு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 10ஆம் வகுப்பு சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் பொறுத்த வரைக்கும் 75 மார்க்கு, டைமிங் வந்து 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் கேட்டிருக்காங்க. அது கீழே வந்து 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு. இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 22 கம்பல்சரி. நியூட்டனின் 2ஆம் விதியினை கூறு, போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன, ஒப்பு அணுநிறை வரையறு, அதே மாதிரி சரியா தவறாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொறுத்துக வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது, அதே மாதிரி முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுது, சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன, போல்ட்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம். நெக்ஸ்ட்டு போலன் கிரைனோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் ட்ரா பண்ணி ஏபிசிடினா என்னன்னு சொல்லி மார்க் பண்ணணும். கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 4 28. பொது ஈர்ப்பியல் விதியினை கூறு, அதன் கணிதவியல் சூத்திரத்தை தருவி. அதே மாதிரி குவிலென்ஸு குளிலென்ஸு ஸ்னெல் விதி நல்லா பார்த்துக்கோங்க. ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பசுங்கணித்தின் அமைப்பை படம் வரைந்து விளக்குக. சைனோ ஆரிக்குலர் கணு பேஸ் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது. ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுது. பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்திற்கான நிகழ்வுகளை எழுதுக. கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 7 21. உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க, ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறு, மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அதே மாதிரி பேக்சைட் தாதுவை தூய்மைப்படுத்தும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன, முயலின் ஆணினப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. இரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன், தகுந்த எடுத்துக்காட்டுடன் இருபண்பு கலப்பை விளக்குக. ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.